The average advised weight gain in pregnancy is anywhere between 10 to 15 kg. But சில pregnancies-ல unrealistic expectations social media-லாம் பார்க்குறோம் that these film stars seem to give birth and next few weeks குள்ளேயே they come back to their pre-pregnancy shapes. This is just not realistic. Anywhere between 1 to 1.5 years நம்ம ஸ்லோவா pregnancy weight gain எல்லாம் கொஞ்சமா ஷெட் பண்றதுக்கு இதுக்கு எது உதவும்? Breastfeedingக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் for the baby as well as the mother. But did you know? So exercise பண்ணும்போது another important exercise which you should not skip. டெலிவரிக்கு அப்புறமா நிறைய நியூ மதர்ஸ்க்கு ஒரு மேஜர் கன்சர்ன் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா how am I going to lose all this weight, நம்ம எப்படி நார்மல் ஷேப்புக்கு திரும்ப வரப்போகிறோம் அப்படிங்கிறது தாங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ரெக்னென்சிலேயே முன்ஜாக்கிரதையா எவ்வளோ வெயிட் ஏறணும், என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். The average advised weight gain in pregnancy is anywhere between 10 to 15 kg. பட் சில ப்ரெக்னன்சிஸில் நம்ம ஊரில் தான் பேபிக்கும் சேர்த்து சாப்பிடு 2 மடங்கு சாப்பிட்டாதான் உனக்கு வந்துட்டு க்ரோத் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸசிவ் வெயிட் கெயின் இருக்கும். இந்த வெயிட் எல்லாமே அவங்க ஃபேட் தானா? டெஃபினட்டாக கிடையாது. ஸோ ப்ரெக்னன்சி வெயிட் கெயின் எதனால வருது? உங்களுக்கு பேபி வளர்றதுல சுற்றி இருக்க பனிக்குடம் தண்ணி, பிளசென்டா, இன்க்ரீஸ் பிளட் வால்யூம் இன் ப்ரெக்னன்சி, உங்களுக்கு நீர் கோத்தாப்பில் இருக்கிறது வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இது எல்லாமே சேர்ந்து அலாங் வித் a little bit of extra fat stores தான் உங்களோட pregnancy weight gain. So நீங்க normal weight gain, healthy eating habits, exercising regularly in pregnancy and keeping yourself fit, இந்த மாதிரி practices follow பண்ணியிருந்தீங்கன்னா post pregnancy இந்த weight குறைக்கிறது ரொம்பவே ஈஸியரா இருக்கும். So after delivery, baby delivery ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த பேபியோட weight, யூட்ரஸோட மசில் ஷ்ரிங்க் ஆகிறது, பிளட் வால்யூம் கொஞ்சமாக நார்மலுக்கு வர்றது, எக்ஸஸாக கோத்துட்டு இருந்த தண்ணி எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி நிறைய யூரின் பாஸ் ஆகி குறையிறது, இது எல்லாமே உங்களுக்கு எனிவேர் பிட்வீன் 4 to 5 kg லூஸ் பண்ணுவீங்க. பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட் டுக் யூ 9 months டு க்ரோ அ பேபி. ஸோ யூ ஷுட் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். உடனே யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்ப்ரிங் பேக் இன் டு ஷேப் அண்ட் அது உங்களோட மேஜர் கன்சர்னாக இருக்கவும் கூடாது. ஐ நோ தெர் ஆர் அ லாட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சோஷியல் மீடியாலெல்லாம் பார்க்குறோம் that these film stars seem to give birth and next few weeks குள்ளேயே they come back to their pre-pregnancy shapes. This is just not realistic. ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் வேறவா இருக்கலாம், கமிட்மெண்ட், சப்போர்ட் சிஸ்டம் வேறவா இருக்கலாம், இல்லை they might have been very super fit before they even got pregnant. ப்ரெக்னன்சியில் ரொம்ப வெயிட் ஏறாமல் இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஏதோ தப்பாக செய்கிறோம், அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரியலிஸ்டிக் கோல்ஸ்ன்னு தான் சொல்வேன். இட்ஸ் கோயிங் டு டேக் ஃபார் மோஸ்ட் விமன் எனிவேர் பிட்வீன் 1 to 1.5 years நம்ம ஸ்லோவாக ப்ரெக்னன்சி வெயிட் கெயின் எல்லாம் கொஞ்சமாக ஷெட் பண்ணுறதுக்கு. இதுக்கு எது உதவும்? டெஃபினட்டாக பிரெஸ்ட் ஃபீடிங் உதவும். பிரெஸ்ட் ஃபீடிங் டைம் பீரியடில் எனிவேர் பிட்வீன் about 400 to 500 calories நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. பிகாஸ் மேக்கிங் பிரெஸ்ட் மில்க் ஆல்சோ ரிக்வயர்ஸ் மோர் எனர்ஜி. இந்த எக்ஸ்ட்ரா கேலரி இன்டேக் நம்மளுக்கு தேவைப்படுது. பட் இந்த எக்ஸ்ட்ரா கேலரி இன்டேக் எங்கேருந்து வரப்போகுது? ஹெல்த்தி ஈட்டிங் சோர்சஸ்லேருந்து வரப்போதா, இல்லாட்டி சும்மா எக்ஸசிவ் ஸ்நாக்கிங், ஜங்க் அண்ட் சுகர்லேருந்து வரப்போதாங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வீட்டில் என்ன நினச்சிப்பாங்க, நிறைய ரைஸ் சாப்பிட்ணும், 2 மடங்கு சாப்பிட்டாதான் பால் நல்லா வரும்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் என்னவோ தெரியல காலமாக சொல்றது தான். ஸோ ஃபார் ஆவரேஜாக நம்ம ஒரு 2000 கேலரி டயட் எடுத்துக்கிறாங்க ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஒரு நார்மல் உமன் கூட அப்படின்னா, do they require 4000 calories? Definitely not. It is again going to be somewhere around 2400 calories தான். ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுட்டு சென்சிபிளாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் கேலரிஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், மோர் ப்ரோட்டீன் இன்டேக். ஸோ நிறைய பருப்பு, சுண்டல், பயிர் வகைகள், காய்கறிகள் அண்ட் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு இட் மே பி எக், லீன் மீட்ஸ் லைக் சிக்கன் ஆர் வந்துட்டு ஃபிஷ், இந்த மாதிரி சோர்சஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஹை ஃபைபர் இன்டேக்,
கீப்பிங் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஆன் ஹேண்ட். ஏன்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது என்னமோ தெரியல நிறைய பசிக்கும். ஸோ நம்ம கண்ட அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், நிறைய சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், உங்களுக்கு வந்துட்டு ஜங்க் ப்ராசஸ் ஃபுட், ஹை சுகர் இருக்க பெவரேஜஸ் லைக் கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் ஈவன் ப்ராசஸ் ட்ரிங்க்ஸ் ஆர் ஜூஸஸ் இன் டெட்ரா பேக்ஸ், இதெல்லாம் அதிகம் எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அன்ஹெல்த்தி எம்டி கேலரிஸ் தான் கணக்கில் சேரப்போகுது. அண்ட் இட் இஸ் இன் நோ வே கோயிங் டு பி யூஸ்ஃபுல் வென் யூ ஆர் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆல்சோ. ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ஈட்டிங் அ ஹெல்த்தி diet which gives you anywhere between only 400 to 500 calories extra per day. breastfeeding க்கு நம்ம என்ன சாப்பிடுறோமோ இல்லையோ நிறைய ஹைட்ரேஷன் தாங்க முக்கியம். ஸோ adequate water intake or நிறைய fluids எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். breastfeedingக்கு நிறைய benefits இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் for the baby as well as the mother. But did you know that breastfeeding also makes you lose some weight? ஸோ breastfeeding நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு எனர்ஜி இன்டென்சிவ் ப்ராசஸ். ஸோ அதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் கேலரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆகதான் செய்யும். ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் த இனிஷியல் மந்த் ஆர் ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும். டெலிவரிக்கு அப்புறம் இனிஷியல் நியூபார்ன் பீரியடில் தேர் வில் பி டோட்டல் லேக் ஆஃப் ஸ்லீப்புங்க. இந்த லேக் ஆஃப் ஸ்லீப் இருந்தாலே எப்போவுமே நம்ம கார்டிசால் லெவல்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அலாங் வித் ஆல் த ஹார்மோனல் சேஞ்சஸ், செல்ஃப் டவுட்ஸ் அண்ட் நிறைய சைட்லேருந்து அன்வான்ட் அட்வைஸ், செய்கிறது ரைட்டாக இல்லையா, வில் பி அ ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டுன்னு தான் சொல்வேன். ஸோ கேச்சிங் அப் ஆன் யுவர் ஸ்லீப் is very very important at this time. So முடிஞ்ச அளவுக்கு delegate other duties which are not a priority. நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு இல்லாத விஷயங்களை ஒத்தி வச்சுட்டு இல்லை இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் வாங்கி அவங்களுக்கு டெலிகேட் பண்ணிவிட்டு பிரெஸ்ட் ஃபீடிங், ஈட்டிங், ஸ்லீப்பிங்கில் நீங்கள் இனிஷியல் ஃபியூ வீக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Physical activity or exercise is very important. Initially after a week or so normal delivery ஆச்சு, நம்மளுக்கு அந்த பெயின் அண்ட் ப்ளீடிங் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சுங்கும் போது சம் லைட் ஆக்டிவிட்டி லைக் மூவிங் அரவுண்ட் த ஹவுஸ், கோயிங் ஃபார் அ ஷார்ட் வாக், கெட்டிங் சம் ஃப்ரெஷ் ஏர், இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சி செக்ஷன் பண்ண மதர்ஸும் வித்தின் 10 days ஸ்டிச்சஸ் பார்த்தாச்சு எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குங்கும் போது லைட் வாக்கிங்கில் ஆரம்பிக்கலாம். நம்ம ஊரில் சம்டைம்ஸ் பயப்படுவாங்க, தட் இஸ் சிசேரியன் பண்ண உடனே தே வில் கம் அண்ட் மீட் மீ 6 months to 1 year லேட்டர். இப்போவாது நார்மல் ஆக்டிவிட்டி செய்யலாமா, ரொட்டீனுக்கு வரலாமான்ட்டுன்னு. ஸோ நார்மல் டெலிவரி ஆனால் எனிவேர் ஆஃப்டர் 15 days இனிஷியல் பீரியடுக்கு அப்புறமாவும், சிசேரியன் டெலிவரியில் எனிவேர் 6 weeksல உங்கள் டாக்டரை பார்த்து கோ ஹெட் வாங்கினதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யோர் எக்ஸசைஸ் ரொட்டீன். பட் அதுக்காக டோன்ட் ஜம்ப் இன் டு ஹெவி ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருந்தது பிஃபோர் டெலிவரி அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் இப்போ என்ன ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணுவீங்க ஃபார் வெயிட் லாஸ்ன்னு சொல்வேன். ஸோ லைட் வாக்கிங் ஆர் ஸ்டேஷ்னரி சைக்கிளிங், உங்களால் என்ன நேரம் ஒதுக்க முடியுமோ அதர் தென் சைல்ட் கேர் உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் பொறுத்து அவசியம். ஈவன் ஸ்டார்டிங் வித் ஆஸ் லிட்டில் ஆஸ் 15 minutes to half an hour a day அதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கணுங்கிறது முக்கியம். நிறைய பேருக்கு ஆஃப்டர் டெலிவரி பேக் பெயின் இருக்கும். அவங்க நினச்சிப்பாங்க நம்ம நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் நம்மளுக்குன்னு. எஸ், ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது முக்கியம். இனிஷியலி ப்ரெக்னன்சியில் லிகமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு உங்கள் பெல்லி. ஸோ அதெல்லாமே நார்மல் சைஸ்க்கு வரதுக்கு எனிவேர் பிட்வீன் 6 to 8 weeks ஆகும் ஆஃப்டர் டெலிவரி. தட் இஸ் த போஸ்ட்மார்ட்டம் பீரியடுன்னு நாங்கள் சொல்கிறது. இவ்வளோ பெருசாக இருந்த யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகி நார்மல் சைஸ்க்கு வரவும் அந்த 6 வாரம் அட்லீஸ்ட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் எனி டெடிகேட்டட் எக்ஸசைஸ் ரொட்டீன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் குறைஞ்சாலும் குறையும் தவிர நம்மளோட பெல்லி, டம்மி ஆர் தொப்பை மட்டும் குறையவே குறையாது. அதுதான் நான் சொல்லுவேன், அது ஸ்ப்ரிங் கிடையாது, உடனே நம்மளுக்கு நார்மல் சைஸ்க்கு வந்துட போகிறது இல்லை. நம்மளுக்கு பேபி வெளியில் வந்தோடனே 9 மாதம் நம்ம பேபி வளரும் போது கொஞ்சம் கொஞ்சமாக யோர் யூட்ரஸ் ஹஸ் பீன் எக்ஸ்பேண்டிங் யோர் டம்மி. ஸோ அந்த அப்டாமினல் மசில்ஸ் விச் வேர் சப்போர்ட்டிங் த ஃப்ரண்ட்டில் இருக்க அப்டாமினல் மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் அது லாக்ஸாக தான் இருக்கும், லூஸாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்களா, டெலிவரி ஆயிடுச்சா அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்கும். அவங்க எனக்கு திரும்ப போஸ்ட்மார்ட்டம் ரிவ்யூ வரும்போது. ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு தெரியுதுங்கிறது வில் டிபெண்ட் ஆன் ஹவு டாட் ஆர் டோன்ட் யோர் அப்டாமினல் மசில்ஸ் வேர் வென் யூ ஆர் ப்ரெக்னென்ட். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் பெல்லி இருந்தது, கொஞ்சம் அப்டாமினல் மசில் டோன் இல்லாமல் ஃப்ளாபியாக இருந்துச்சுன்னா இன்னுமே இட் இஸ் கோயிங் டு லுக் மோர்
stretched and sagging after delivery. ஆர் சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க, அவங்களுக்கு சப்க்யூட்டேனியஸ் ஃபேட்டே இல்லை, வெறும் வந்துட்டு ப்ரெக்னன்சியில் யூட்ரஸ் மட்டும்தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அண்ட் அவங்க அப்டாமினல் மசில்ஸ் நல்லாவே டோன்டாக இருந்துச்சுன்னா ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு ரொம்ப வந்து இந்த டம்மி தெரிய போகிறது இல்லை. பட் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி எக்ஸசைஸ் ஆர் கோர் மசில்ஸ். கோருங்கிறது இட் இஸ் அ சிலிண்டர் விச் இஸ் சப்போர்ட்டிங் somewhere between your chest and pelvis, whole back as well as front. So இந்த core weaknessனால தான் நிறைய பேருக்கு பேக் பெயின் மாதிரி issues both in pregnancy after delivery வருது. So doing core strengthening and back strengthening exercises, any dedicated physiotherapist or exercise எங்க கத்து தராங்களோ இதுக்குன்னு கத்துக்கிட்டு from a proper trainer, அதுக்கப்புறம் with proper form நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக start slow and start working on your core muscles. அந்த கோர் மசில்ஸ் டைட்டன் ஆகும்போது டோனப் ஆகும்போது மட்டும்தான் உங்களோட தொப்பை குறைஞ்சி திரும்ப உங்களுக்கு ஷேப் வரும் தவிர இல்லாட்டி ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் வாக்கிங் ஆர் அப்பர் பாடி ஆர் லோவர் பாடி எக்ஸசைசஸ் மட்டும் மேக் அஸ் லூஸ் ஃபேட் இன் த அதர் ஏரியாஸ், பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் டு ரெடியூஸ் ஆர் டம்மிஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது another important exercise which you should not skip is your pelvic floor exercises. pelvic floorங்கிறது நம்மளுக்கு கீழே supportive sheet of muscles which is supporting your urethra, urine போகிற அந்த டியூப், your vagina as well as rectum. ஸோ டெலிவரி போது எஸ்பெஷலி நார்மல் டெலிவரியில் நம்ம ரொம்ப நேரம் லேபரில் இருந்தோம், புஷ் பண்ணோம் பேபியன்னா இந்த மசில்ஸ் லாக்ஸாக இருக்கும். ஸோ டு பிரிங் இட் பேக் டு ஷேப் அதையும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோங்கிறது முக்கியம். ஸோ அவசியம் போஸ்ட்மார்ட்டம் விசிட்டில் when you visit your gynecologist between 45 to 60 days after giving birth, you can ask her about என்ன எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் and pelvic floor exercises. In our hospital we have a postpartum physio visit where I always send the pregnant mothers so that they can learn C-section na C-section scar massage, normal delivery na episiotomy wound scar massage. Again வந்துட்டு நம்மளுக்கு pelvic floor exercises, core strengthening exercises, initial set கற்றுக்கோங்க. ஸோ இது நீங்கள் யூஸ் ஆக ஆக அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கைட் பண்ணுவோம்.